ஹாய்ங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம எள்ளு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: எள்ளு 1/4 கிலோ, நிலக்கடலை 100 கிராம், துருவி எடுத்த வெல்லம் 1/4 கிலோ. வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல எள்ளை அதில் இருக்க அழுக்கெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். வாங்கும்போதே நல்ல எள்ளாக பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதில் அழுக்கு கம்மியாக தான் வரும். வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா தண்ணி தெளிவாக தெரிகிற வரைக்கும் நல்லா சுத்தமாக கழுகி எடுத்துக்கோங்க. கழுகி எடுத்த எள்ளை ஒரு ஜன்னி வச்சு அது மேலே ஒரு வெள்ளை கலர் துணியை போட்டு நம்ம தண்ணி வடிகிற வரைக்கும் எள்ளை அதில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஃபேன் காற்றுல வளர்த்தி எடுக்கணும். வறுத்தி எடுத்த எள்ளை இப்போ நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். எள்ளை வறுக்கும்போது அடுப்பு கம்மியான அளவில் தான் வச்சு நம்ம வறுக்கணும். இல்லாட்டி வறுக்கிறதுக்கு முன்னாடியே தீஞ்சு போன மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு. வறுத்து எடுத்த எள்ளை ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா நிலக்கடலை, அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஆயில் விடுற மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம இந்த அளவுக்கு அரைக்கணும். ஆற வச்ச எள்ளை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் ஆகிற அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நிலக்கடலை, எள்ளு எல்லாத்தையும் அரைச்சதுக்கப்புறம் அதோடு சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை நம்மளுக்கு வேணுங்கிற சைஸுக்கு லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.